இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமான தம்முடைய கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். தைரியமாக இருங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவாராக. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி, த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் நம்பர் 3 verse number 5, லாஸ்ட் பார்ட் ஆஃப் verse number 5 நம்ம வாசிக்கலாம். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. He stretched it out and his hand was restored. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஜெபாலயத்தில் பிரசங்கிப்படியாய் போகிறார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அவர் அற்புதம் செய்தால் குற்றம் சாட்டி விடலாம் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் அங்கேயும் இருந்தார்கள். ஆனால் தேவனுக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு நேரம் ஒரு பொருட்டல்ல. குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு மத்தியிலேயே தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவனுடைய கையை நீட்ட சொல்கிறார். அவன் நீட்டினான், அவனுடைய கை மறு கையை போல மாறிட்டு. ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி உணர்த்துகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கை உருக்குலைந்து போய் சூம்பி போய் இருக்கலாம். உருக்குலைந்து போன உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படி ஒரு காரியம் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார். உருக்குலைந்து போய், உடைந்து போய், நலிந்து போய், சூம்பி போய், நடா வாழ்க்கை இது கோணலும் மாணலுமா இருக்குது, மாறுபாடாக இருக்குது, எல்லாமே ஒரு நெருடலாகவே போயிட்டு இருக்குது. அவன் நீட்டினான், அது மறு கையை போல ஆயிடுச்சு. அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தவன், பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். ஆக்ட்ஸ் சாப்டரில் அவன் தேவாலயத்துக்குள்ளே போய் நின்று நடந்து குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் ஆலயத்தின் வாசலிலே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா, அந்த அடையாளமே இல்லாமல் போயிட்டான். அப்படி ஒரு அடையாளம் அவனுக்கு இருந்ததாக கர்த்தர் அங்கே காண்பிக்கவே இல்லை. நாகமான் லெட்டர்லாம் வாங்கிட்டு வராரு சுகம் வேணுன்றதுக்காக. இஸ்ரவேலின் ராஜாட்ட தீர்க்கதரிசிட்ட கொண்டு போய் பணம் கொடுத்துட்டா எல்லாம் நடந்துரும் நினைக்கிறார். இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த யோர்தானில் முங்கி எழுந்தபோது அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் பார்க்குறாரு. அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறிற்று என்று வயத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசம். ஒரு குஷ்டரோகி, ஒரு குஷ்டரோகி, ஒரு லெப்பர், அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறிட்டு. அப்படி ஒரு வியாதி பலவீனம் அவனுடைய சரீரத்தில் இருந்ததாக அடையாளமே இல்லாத அளவுக்கு நாகமான கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உருக்குலைந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டாரா? கோணலான வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டாரா? நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டு மாற்றின போது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அங்கே அமர்ந்திருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யார் அந்த வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து விட்டது தெரியாது. அதில் ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். கர்த்தர் அதை செய்தார். தேவனே பியூட்டிஃபுல்லாக காரியங்களை செய்தார். உருக்குலைந்து போன உங்கள் வாழ்க்கை, கோணலான உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அப்படியே மாற்றுவார். கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அப்படி ஒரு நலிவு, அப்படி ஒரு வியாதி, அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு அவமானம், அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழ கர்த்தர் மாற்றுவார். தலைகீழ மாற்றுவார். God will reverse your conditions. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மீண்டும் அது பழைய நிலைமைக்கு, ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது திரும்ப போகிறது. எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த ஒரிஜினல் பர்பஸ் என்னவோ
அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தாயின் கர்ப்பத்திலிருந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக உங்களை கொண்டு வந்தாரோ புதிய திட்டத்தோடு தரிசனத்தோடு அந்த திட்டம் நிறைவேறும். இடைப்பட்ட நாட்களில் ஏற்பட்ட எல்லா கோணல்கள், எல்லா உருக்குலைந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாறும். தைரியமாக இருங்க. ஜெபம் பண்ணலாம். தேவனே, நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்கன்னு உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது, வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் செய்ய முடியும். உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு குலைந்து போன வாழ்க்கை அவனுடைய கை மறு கையை போல் ஆயிற்று. எவ்வளோ ஆச்சரியமாக எழுதி வைக்கிறேன். அவனுடைய கை மறு கையை போல் ஆயிற்று. சூம்பி போன வாழ்க்கை, ஒரு குலைந்து போன வாழ்க்கை, கோணலான வாழ்க்கை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறட்டும். கர்த்தாவே, மாறட்டும். தேவனே, இதுவரைக்கும் வாயிலே நின்ற அநேகருக்கு ஆமென் ஸ்தோத்திரம், பார்ப்பதற்கு வேடிக்கை பொருளாய் காட்சி கொடுத்திருந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ள வந்து நின்ற போது அப்படி ஒரு நிலைமை அவனுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றி அமைத்தீரே. இதுவரைக்கும் காட்சி பொருளாய் தென்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய நாமம் மகிமைக்காய் எழும்பட்டும், சுதந்திரவாளிகளாய் மாறட்டும். கர்த்தருடைய நன்மைகளுக்கு பாத்திரவான்களாய் இந்த நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாய் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரிஜினல் பொசிஷன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தேவ திட்டமும் தேவனுடைய தரிசனமும் நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தைரியமா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகவே செய்யாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. மறு கையை போல ஆயிற்று. வார்த்தை நிறைவேறும். தைரியமா இருங்க. ஆமென்.